வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அமிகோ சிட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக அன்பான வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் குமார் சக்திவேல், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அமிகோ சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்க இந்த துறையில மக்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்னால 10th இயரை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு நிறுவனமும் ஸ்டார்ட் பண்றதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சாலிடான ரீசன் இருக்கும். என்னுடைய யங் ஏஜ்ல நான் நிறைய ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட பெயின் எனக்குள்ள டீப் ரூட்டட் ஆகி இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நான் நல்லபடியாக செட்டில் ஆயிட்டேன். பட் என் கூட பயணிச்ச என்னோட நண்பருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கல. சரி, அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதவணுமேங்கிற ஒரு திங்கிங் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அவருக்கும் உதவுற மாதிரி இருக்கணும், அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு சர்வீஸா, அவங்களுக்கு எந்த ஒரு பினான்சியல் பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு அவங்க சரி, ஏன் நம்ம ஒரு சிட் ஃபண்டுங்கிற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுங்கிற எனக்குள்ள சிந்தனை. அப்படி உருவாக்கப்பட்ட நிறுவனம் தாங்க நம்மளோட அமிகோ சிட்ஸ். பட் ஆனா காலத்தோட கட்டாயம், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நான் அவரோட பிரசன்ஸை நாங்க இழந்துட்டோம். ஆமாங்க, unfortunately he is no more. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைங்கிற மாதிரி ஒரு பெருங்கனவோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனத்தை எந்த வகையிலும் நின்றக்கூடாதுங்கிறதுக்காக அவர் விட்டு சென்ற பணியை நாங்க எடுத்து கண்டினியூஸா சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கோம். இப்படி நிறைய ஐடியாஸோட ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அப்ப நாங்க நண்பர்களா சேர்ந்து ஆரம்பிச்ச நிறுவனத்துக்கு அமிகோன்னு ஒரு பேர் வச்சோம். அவங்க இட்டாலியன் லாங்குவேஜ்ல அமிகோங்கிறது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஆரம்பத்துல 2 ஸ்டாஃபோட 40 கஸ்டமர்ஸோட ஆரம்பிக்கப்பட்ட எங்களோட நிறுவனம் வையம்பட்டியில இன்னைக்கு திருச்சி, தஞ்சாவூர்ல 2000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸோட 50 ஸ்டாஃபோட சப்போர்ட்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியுமா, சிட்டுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இந்தியால தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதுலயும் சதர்ன் ஏரியால ரூரல் வில்லேஜஸ்ல மக்கள்லாம் அவங்க செட் ஆஃப் கம்யூனிட்டியோ ஒரு அவங்க ரிலேஷன்ஸோ அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கணுங்கிற விதமா ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அதுல யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு அந்த பணத்தை பட்டுவாடா பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆளு, 2 ஆளு, 3 பேருக்குமே ஒரே டயத்துல தேவைகள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தள்ளுத்தொகையை விட்டு கொடுத்து யார் அந்த ஏலத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவுவாங்க. இப்படிதான் இந்த சீட்டுங்கிற ஒரு விஷயம் நம்ம இந்தியால ஆரம்பத்துல உருவாச்சு. வணக்கம், என்னோட பேர் பாத்தீங்கன்னா கார்த்திக் வசந்த். நான் அமிகோ சிட்ஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். ஒரு கஸ்டமர் சீட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட தேவைக்காக தான் சீட்டு போட்டிருப்பாங்க. இன்கேஸ் ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு எமர்ஜென்சிக்காக சீட்டு கேட்கறாங்க அப்படின்னா நாங்க பண்ணி கொடுக்கறது எங்களோட மோட்டாவே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட 40 ஸ்டாஃப் மூலியமா அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுல இருந்து ஒரு கேஷ் ஆக்ஷன் வரைக்கும் எப்படி கஸ்டமர்ட்ட அப்ரோச் பண்ணி பேசணும், அவங்கள்ட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணணும் அப்படின்ற எல்லா திங்ஸுமே எஜுகேட் பண்ணி அதுக்கு வெல் டு ட்ரைனிங் கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் ஆல்மோஸ்ட் புதுக்கோட்டையில இருந்தாரு, எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு கேட்டாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 days 3 daysல பாத்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். அரவிந்த், பிசினஸ் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். நம்ம கஸ்டம் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன டேட்டுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த கொடுத்த டேட்டுக்கு அவங்க ஒரு எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி டக்குனு பணம் எடுத்து கொடுக்கறதால அவங்க மூலியமா நமக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சார், என் பேர் விக்னேஸ்வரன். பிஸ்னஸ் கலெக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கலெக்ஷன் எடுக்க வருது அந்த கஸ்டமர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கரெக்டாக போய் அந்த டயத்துக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். வணக்கம், என்னோட நேம் திலகா. நான் திருச்சி பிரான்ச்சில் அக்கௌண்ட்ஸ் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ சர்வீஸ் ரிலேட்டடாக அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறது தான் எங்களுடைய முதல் வேலை. என் பேர் சிவகுமார். கைராசி அண்ட் கோபால்தாஸ் டைமண்ட் ஜுவல்லரில் நான் ஒரு மேனேஜராக இருக்கேன். புது வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச நேரத்தில் எனக்கு சில கடன்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ இமீடியட்டாக என்னால் அடைக்க முடியல. நான் அப்போ அமிகோ சிட் ஃபண்ட்ஸில் சேர்ந்து ஒரு நல்ல கைராசியான ஒரு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கி ஒரு புதுசா எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு புதுசா ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம இந்த அமிகோ சிட் ஃபண்ட்ஸ்ல உள்ள நிறுவனத்துல இருந்து எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க மென்மேலும் சிறப்பா இருக்கலாம். அதுக்கு நான் ஒரு உதாரணம். வணக்கம், என் பேர் செந்தில்குமார். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க ஆன் டைம் கரெக்டா பேமெண்ட் தர்றாங்க. இங்க இருக்க ஸ்டாஃப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. வணக்கம், என் பேர் சரவணன். நான் தஞ்சாவூர்ல பட்டறை வச்சிருக்கேன். பணப்பட்டுவாட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் 2-3 சீட்டு போட்டு எடுத்துட்டேன். மறுபடியும் மேற்கொண்டு 2 சீட்டு போடலாம்னு நினைக்கிறேன். என் பேர் வெங்கடேசன். நான் ஒரு எக்ஸைஸ்மேன். இப்போ ஒரு 2 சீட்டு போட்டு இப்போ 3ஆவது சீட்டு போட்டிருக்கேன். அடுத்த அப்படி 4ஆவது சீட்டு நாங்கள் பண்ண போகிறேன். அதில் தேவைங்கிறப்ப நம்ம போய் அமிட்கோவில் போய் எடுக்கிற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அமிட்கோவில் நம்பி சீட்டு போடலாம் நீங்கள். வணக்கம், என் பேர் சந்திரசேகர். நான் வையம்பட்டியில் கார்பெண்டர் ஒர்க் பார்க்குறேன். தேவைப்பட்ட நேரத்தில் கரெக்டாக பட்டுவாடா பண்ணாங்க. இப்போ அடுத்து 3ஆவது சீட்டு நான் போட்டிருக்கேன். வணக்கம், என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் ரயில்வேல 12 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டைமிங்க்கு பட்டுவாடா பண்ணுறதுலேருந்து கலெக்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு விஷனோ மோட்டோவோ அதுதான் அவங்களை டிரைவிங் ஃபோர்ஸாக இயக்கிட்டு இருக்கும். எங்கள் அமிகோ நிறுவனத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பெருங்கனவு இருக்குது.
ஒரு வருஷத்துக்கு 20,000 மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிற அந்த கனவு தான். அதை நோக்கிய பயணமா தான் எங்க அமிகோ நிறுவனம் தனது கிளைகளை வருடாந்தோறும் விரிவுபடுத்தி கொண்டே போகிறது.